SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மிளகு பூண்டு சேர்த்து குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை பூசணிக்காயில் சேர்க்குறதுக்கு நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுபட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன், 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு வரமிளகாய், பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இது பாருங்கள், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், பூசணிக்காய் தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். பூசணிக்காயையும் அப்படியே சேர்த்துருங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே பூசணிக்காய் வதங்கட்டும். இந்த பூசணிக்காய் தகுந்த உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. பூசணிக்காவே தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்ட மாதிரி நல்லா கலந்து விட்டு அதே முறையில் ஒரு 2 நிமிஷத்துலேயே பூசணிக்காய் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மல்லாட்டை இந்த அளவுக்கு பொரிச்சிருக்கேன் பாருங்கள். குறக்கணும். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு 2 பீஸ் தேங்காய் பீஸ் மட்டும் சின்னதாக திருவள்ளு தேங்காய் வச்சுருந்தா சேர்த்துக்குங்க, ஜாரில் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு பீஸ் கூட வச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வேர்க்கடலை பொடிச்சு வச்சது அப்படியே சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு 2 பீஸ் தேங்காய், கொப்பரை தேங்காய் இருக்குது. பச்சை தேங்காய் இருந்தாலும் திருகல் வச்சுருந்தா கூட சேர்த்துக்குங்க. அப்படியே ஒன்றும் பாதியமாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இதுவும் அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து வச்சுடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூசணிக்காய் கூட்டு. இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியேவும் சாப்பிட்லாம். நல்லா தண்ணி சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். மோர், ரசம், இந்த மாதிரி மோர் குழம்புக்கு ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இட்லிக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி சட்னி ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி மிளகு பூண்டு குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மிளகு குழம்புக்கு பூண்டு மிளகு குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா ஒரு 1/4 கிலோ இருக்கும் சின்ன வெங்காயம், தோல் நீக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், 2 தக்காளி இந்த சைஸு. இதில் ஒரு 1/4 பாகம் மட்டும் எடுத்துக்கோங்க. அது கூட தக்காளி சேர்த்து குறப்பாக அரைச்சிடலாம். மீதி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, எல்லாமே துவக்க வதக்கிடலாம் பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுட்டு அப்படியே பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தயம் 1/4 டீஸ்பூன்,
ஜீரகம் 1/4 டீஸ்பூன். பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு, நல்லா மணமாக இருக்குது. வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. பூண்டு 2 பூண்டு தோல் நீக்கி 1 பாதியமாக தட்டி சேர்த்துக்குங்க. ஒரு 2 செகண்ட் வதங்கட்டும். இது பாருங்கள், இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இங்கே பாருங்கள் ஜாரில் சேர்த்துருக்கேன், அப்படியே பொடிச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள் நல்லா பொடிச்சிட்டேன், பாத்திரத்தில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், தக்காளி நடு பாகத்தில் கட் பண்ணிவிட்டு கொரப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லா கொரப்பாக அரைச்சிருக்கேன். அப்படியே வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த மசாலா கூடயே அப்படி நம்ம அரைச்சி வெங்காய தக்காளி விழுதையும் அப்படியே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் காரம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்குங்க. இந்த குழம்பு வந்து ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாம், அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், நம்ம வறுத்து பொடி பண்ண பொடி எல்லாமே சேர்த்து இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா மணமாக இருக்குது வாசனையாக. நல்லா மசாலா செவந்து வதங்கவே ரொம்ப வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு புளி ஜாரில் வெங்காயம் தக்காளி அரைச்சேன் இல்லையா, அதே ஜாரில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே சேர்த்துருங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. தண்ணி அதிகமாக வைக்கக்கூடாது, கொஞ்சமாக வச்சா தான் இந்த குழம்புடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டா போதும். இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு, தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்து செக் பண்ணிவிடுங்க. அப்படியே மூடி வைங்க, 10 நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லா குழம்பு கொச்சிட்டு. இங்கே பாருங்கள் மல்லி இருந்தால் சேர்த்துக்குங்க, மல்லி இலை இல்லைன்னா பரவாயில்ல. இங்கே பாருங்கள் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா குழம்பு விட்டு எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடான சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு அப்பளம் இருந்தால் போதும், இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். சட்னிக்கு பதிலாக நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வாரம் வரைக்கும் வெளியிலே வச்சுட்டு சாப்பிட்லாம், ரொம்ப கைப்படாமல் சூப்பராக இருக்கும் பாருங்கள். மிளகு பூண்டு குழம்பு ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பூண்டு மிளகு குழம்பு ரெடி பண்ணியிருக்கிறேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடான சாதத்துக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அற்புதமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.